அம்மா அப்பா பார்க்கணும், உழைச்சி கொடுக்கணும். அம்மா அப்பாக்களை எழுப்பி விட்டு தான் இந்த காலம் இப்படியான பிள்ளைகள் வந்து கிடைக்கிறது சரியான கஷ்டம் தானே தாய்மா இருக்கும் மேலே. கடன்காரனுக்கு கடன்காரன் இருக்கிறான் இந்த வேலையில பண்ற ஒரே எவ்வளோ பாட்டிக்கிட்ட தெரியும் வேலை நடத்தும் பாருங்க சின்ன சின்ன மீன்கள்லாம் கொண்டு இருக்கு. எங்கள் என்ன அதில் ஒரு சுறா குட்டியோட மாற்றம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கடலுக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னது முதப்பாடு கிடந்த ஒரு ஆள் 5 கிலோ. இது என்ன வேலை? இது 1.5. இது என்ன ரால் படமோ? இதுல நீல காலம் கடன் பட்டு இந்த விலை சீராக்க எவ்வளோ முடியும்? இன்னொரு 3 குரு விலை இருக்கு. இதே மாதிரி நாங்கள் அந்த புல்லு மண்டை காரக்குட்டி அந்த ஐட்டங்களுக்கு தான் கொண்டு வராங்க. உங்களுக்கு கடலுக்கு போக பயம் இல்லையோ? சுனாமி வேற போகுது நாங்கள் இலங்கை அழியும்னு சொல்லி இப்போ 31 அழிய போகுது. நாங்கள் இலங்கை அழிய போது சாப்பிட காசு இல்லாமல் அழியத்தானே போகும். ஒரு போட்டில் தான் போய் ஓடிடுவீங்க இந்தியாவுக்கு. என்ன செய்யறேன்னு கடலை இப்போ நம்பி வாழ்ந்துட்டோம். இப்போ கடல்ல இருக்கத்தானே வேணுங்க, போகத்தானே வேணும். கல்யாணம் கட்டிட்டீங்களோ? இல்லை அந்த விதையை செய்ய மாட்டேன். அம்மா அப்பா பார்க்கணும், உழைச்சி கொடுக்கணும். அம்மா அப்பாக்களை எழுப்பி விட்டு தான் இந்த காலம் இப்படியான பிள்ளைகள் வந்து கிடைக்கிறது சரியான கஷ்டம் தானே தாய்மா இருக்கும் மேலே. இது எத்தனை வருஷம் செஞ்சேன்? என்ன விலை இது? இப்போ 8 போகுது. 8 லட்சம் போட்டு இப்போ புதுசாக எடுக்க வேண்டாம். 5 முடியும். நாங்கள் 3 எடுத்தோம். இன்ஜின் போட்டு விலையெல்லாம் சேர்த்தாலும் ஒரு 15 முடியும். இருக்கும். 15 முடியுது. உழைச்சிட்டியோ 15? ஐயோ 15 கடன்காரனுக்கே கடன்காரன் பின்னால் இருக்கிறான். உங்களுக்கு அரசாங்கத்தால் என்ன ஏதோ தான் ரொம்ப கொடுமை மட்டும் தானே. இந்த விலையே வராதான். இந்த விலை பார்க்க போனோம்ல குறைஞ்சி அந்த கூலியை கூடின வாக்கில் மீன் இல்லைன்னு சொல்லி இந்தியா வெளிநாட்டிலேருந்து மீன் இறக்குமதி செய்கிறாங்க. என்ன அரசாங்கத்தில் நாங்கள் வாழத்தானோம். எண்ணெய் விலை 300 ரூபாய். இந்த விலையில படுக்கிற படுற மீன் விலை 250. 1 லிட்டர் எண்ணெய் விலை 300 ரூபாய். இந்த விலையில படுற மீன் விலை 250. எண்ணெயோட மீன் தான் கூட பிடிக்கணும். கேட்க பாட்டுகள் ஒன்றும் படிச்சு வேலை கொடுக்குறேன் இல்லையா? கவலையில் தான் பாடிக்கிறேன். மீன் கடை தான் சந்தோஷ பாட்டு. என்ன பாட்டு படிப்பீர்கள் கடலில்? ஏதாவது அது தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீர் தவிக்க வைத்தான். கவலையில பாடுனாங்க. இப்போ பாடுவோம், உங்களுக்கு கேட்கல பாருங்க. கையுடையாதோ இப்படி விலை கொடுக்க? கை உழைஞ்சாலும் என்ன தெரியல, இதான உழைப்பு. மண்ணுல கை உயர்வு போனா சரி. வேற நம்ம அரசாங்கத்தை தாங்க எங்களை கேட்கக்கூடாது. நீங்க எங்க கஷ்டத்தை மண்ணாங்கள்கிட்ட வெளிப்படுத்துறீங்க. எங்களோட கஷ்டத்தை அரசாங்கம் வெளிப்படுத்தல. இவ்வளோ அரசாங்கம் வந்து இந்த காலையில் கஷ்டப்படுறீங்களோ என்ன மாதிரி நீங்கள்லாம் எனக்கு வந்தால் கஷ்டப்பட வேண்டியது இல்லாட்ட இயல்பு தானே. ஒரு உயிரோ இன்னொரு உயிரை அழிச்சு தான் வாழணும்னால் அப்படியும் வாழத்தான் வேணும். அரசாங்கம் ஒன்றும் செய்யல. அடுத்த நாள் 30 அவங்களும் பாவம் தான், என்ன செய்யறாங்க? விலையை கொண்டு வராங்க.
பார்ப்போம் இன்றைக்கு விலைப்படுத்த முடியுது பார்ப்போம். இந்த கடைசி விலைப்பு கட்டுப்படுது, எவ்வளோ இறால் மாட்டுப்படுது, எவ்வளோ மீன் மாட்டுப்படுதுன்னு பார்ப்போம் வீடியோவில். விலைப்படுத்த முடிஞ்சது. இப்போ வீட்டுக்கு இருக்கிற மண்ணுகள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வைக்கிறோம் பாருங்க. அப்படி இதில் அள்ளி எண்ணி கழுவி போட்டு தான் விலைகளுக்கு வலிக்கிறோம். ஒரு 10-20 நிமிஷம் போட்டுட்டு தான் எழுப்பினோம் விலை. அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற இருக்கிற முதலாளி போய் விலை பார்க்க அங்கே போகிறோம் விலையடிக்கு. கனவாய் பிடிக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கிளியா செவ்வலா போய்க்கல பண்ணுறது பகலில் போகுது. ராளக்கானிலே கடவுளே என்னப்பா மாயவா. பார்த்தீங்கன்னா தெரியும் தான் வேலை எழுத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கோ. இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்தோன்னு இருக்கு. மீன்கள் என்ன படிவா மாட்டில் ஒரு சுறா குட்டி அந்த மாட்டு பார்ப்போம். இந்த ராளுக்கு தான் இவ்வளோ கஷ்டம். இந்த இப்படி இறால் தான் பிடிக்க வந்த நாங்கள். இப்போ ஒரே ஒரு நாள் வந்திருக்கு. கவர்மெண்ட் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். வழக்கம் முறை இங்கே பாருங்கோ. இதுதான் சாவல் என்று சொல்கிறது. கடலில் இருக்கிற ஒரு விஷ இனம். இது குத்துச்சுதோ ஆக்கள் சரி முடிஞ்சிருவினம் ஆக்கள். அவ்வளோ விஷம். அடுத்த சுறா ஒன்று மாட்டுப்பட்டிருக்கு விலையில். கடலை வருதுப்பா. கடலை வருதோ? பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கோ. இது சரியான விஷம். நைஸாக பிடிச்ச கடலில் விடக்கூடாது. விடு